தசமஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். திருணாவர்த்த மோட்சம் பார்க்க போறோம். நேத்திக்கு பூத்தனையோட மோட்சம் பார்த்தோம். இன்னைக்கு திருணாவர்த்த மோட்சம். பரீட்சித் சுகபிரம்மத்திட்ட கேட்கிறார், பிரபுவே, சகல வல்லமையும் பெற்ற பகவான் ஸ்ரீஹரி பல திருவவதாரங்கள் செய்து பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்தார். அவை அனைத்தும் நம் செவிகளுக்கும் மனதிற்கும் இன்பம் அளிப்பவை. பரீட்சித் சொல்றார், பகவான் சுகபிரம்மத்துக்கிட்ட பகவானான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரிஹி மகாலட்சுமியோடு கூடினவனான பகவான் பலவிதமான திருவவதாரங்கள் பண்ணியிருக்கார். பலவிதமான திருவிளையாடல்களை புரிஞ்சிருக்கார். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கார். அது எல்லாம் நம்ம காதுகளுக்கு ரொம்ப இனிமையாகவும் மனசுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றான். பகவானது எந்தெந்த திருவிளையாடல்களை கேட்பதால் மன தளர்ச்சியும் சஞ்சலமும் அகழ்கிறதோ, உள்ளம் தெளிவடைகிறதோ, பகவானிடம் பக்தியும் அவரை சார்ந்தவர்களிடத்தில் நட்பும் ஏற்படுகிறதோ, அந்த ஸ்ரீஹரி மானிட உலகை அடைந்து மனித பிறவியை ஒட்டி செய்த வியக்கத்தக்க பல லீலைகளை விருப்பம் இருந்தால் எனக்கு கூறலாம் என கூறிய அருளுங்கள். அப்பெல்லாம் பெரியவங்க கிட்ட ரொம்ப அந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப பவ்யத்தோட வினயத்தோட நடந்துக்குவாங்க பெரியவங்க கிட்ட எல்லாம். அப்போ நான் நீங்க சொல்லணும் அப்படின்லாம் அவன் கேட்கல. நீங்க சொல்றதுக்கு முடியும்னா, உங்களால சொல்ல முடியும்னா, எனக்கு அருகதை இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு அருகதை இருக்குன்னா தேவரீர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ரொம்ப பவ்யமா கேட்டுப்பாங்க. வினயத்தோட ஆச்சாரியாருங்க கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ பரீட்சித் சொல்ற என்னன்னு கேக்குறார், அந்த பகவான் இப்படி அவதாரம் பண்ணார்ல ஸ்ரீமன் நாராயண், அவர் எந்தெந்த திருவிளையாடல்களை கேட்கறதுனால மனசுல இருக்கிற இப்பெல்லாம் சொல்றமே டிப்ரெஷன் அப்படின்னு மன தளர்ச்சி அதெல்லாம் போகுமோ, அந்த பகவானுடைய எந்த திருவிளையாடல்களை கேட்டா நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த மன தளர்ச்சி போகிறதோ, மனசுல ஒரு விதமான சஞ்சலம் இருக்குதுல்ல அதெல்லாம் போகிறதோ, மனசு எப்படி தெளிவடைகிறதோ, அந்த பகவான் கிட்ட இதெல்லாம் போனாதான், முதல்ல ஒரு அசுத்தி போனாதான் சுத்தம் ஏற்படும் இல்லையா? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம களையணும். கெட்டதெல்லாம் போக்குனாதான் நல்லது நடக்கும். எது எப்படி போல அப்படின்னா, முதல்ல கெட்டது எப்படி போறது, நல்லது எப்படி வருது அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க. நல்லது ஆட்டோமேட்டிக்கா போட்டோம்னா கெட்டது தானா போயிடும் அப்படின்வாங்க. இப்ப எப்படி ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ரூம்ல இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க இருட்டா இருக்கிற வீட்டுல இருட்டுங்கிறதான் கெட்டதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீபத்தை ஏத்தி வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கெட்டது ஓடி போயிடுதுல, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் காதுல படும் பொழுது நம்ம கிட்ட இருக்க இந்த மன தளர்ச்சி சஞ்சலம் இதெல்லாம் தன்னால போயிடுறதாவும் நினைச்சு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த கெட்டதெல்லாம் போயிடுச்சு. அப்ப என்ன வருது, பகவான் கிட்ட ரொம்ப பக்தி, அவரை சார்ந்தவங்க கிட்ட, பகவான சார்ந்தவங்க பாகவதர்கள் அவங்க கிட்ட எல்லாம் நமக்கு நட்பும் ஏற்படுகிறது. சாது சங்கமம் சத் சங்கம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஏற்படுகிறதோ, அந்த ஸ்ரீஹரி மானிட உலகத்தை அடைந்து அப்பேற்பட்டவனான அந்த பகவான், அந்த ஸ்ரீஹரி இந்த மனித உலகத்துக்கு மனித பிரிவியை ஒட்டி அவர் செய்த வியக்கத்தக்க லீலைகள், அற்புதமான செயல்கள் எல்லாம் என்னென்ன, குழந்தை லீலைகள் பால லீலைகள் என்னென்ன அப்படிங்கிறத தேவரீருக்கு விருப்பம் இருந்தா அடியனுக்கு சொல்லுங்களே அப்படின்னு பரீட்சித்து கேட்கிறார். ஓகே, அப்போ இன்னும் சுகபிரம்மம் சொல்ற, பரீட்சித், ஒரு நாள் குழந்தை தவழ்ந்து, ஏற்கனவே பூத்தனா பத்தி சொல்லிட்டாரா, இப்ப சொல்றான் இன்னும் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, தேவரீருக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒரு நாள் சுகபிரம்மம் சொல்றார், ஒரு நாள் குழந்தை தவழ்ந்து எழுந்தறதுக்கு முயற்சி பட்டது. எழுந்ததற்கான மங்கள நீராட்டத்தில் பிறந்த நட்சத்திரமும் சேர்ந்த போது கூடியிருந்த பெண்மணிகளுடைய வாத்திய கீத ஒளியுடன் மந்திரங்களின் கோஷத்துடனும் யசோதை குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்தாள். குழந்தைக்கு குளிப்பாட்டுறான். தேவிக்கு யசோத குழந்தைக்கு குளிப்பாட்டி விடுறாங்களாம் ஒரு நாள். எப்படி, ஒரு நாள் குழந்தை தவழ்ந்து எழுந்ததற்கான ஒவ்வொரு விஷயம் குழந்தை பண்ணும் பொழுதும், இப்ப படுத்துட்டு இருக்க குழந்தை பிறந்த உடனே படுத்து இருக்கும், அப்புறம் ஒரு கிளிக்கும், அப்புறம் குப்புரிக்கும் இல்லையா, அதை ஒவ்வொன்னு இப்ப செலிப்ரேட் பண்றா. ஒவ்வொன்னுத்துக்கும் யசோதை எப்படி இப்ப எல்லாம் மாச பிறந்த நாள்ல கொண்டாடுறாங்களோ அது போல யசோதை ஒண்ணும் பண்ணாங்களா, அந்த காலத்திலே அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ குழந்தைக்கு எழுந்து நிக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த தவழ்ந்து எழுந்து நிக்கிற பருவம் வந்துருச்சு. அப்ப மங்கள நீராட்டம், மங்கள ஸ்நானம் செய்விக்கிறது அப்படின்னு செஞ்சாங்களா. அந்த பிறந்த நட்சத்திரம் வந்த பொழுது, அதே ரோஹிணி நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துல
அந்த எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு நல்ல வாத்தியங்கள், பாட்டுகள், மந்திரங்கள் இந்த கோஷத்தோட யசோத குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்தாளாம். சுபம் அப்படின்னு குழந்தைக்கு ஒண்ணும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால மங்கள ஸ்நானம் குளிப்பாட்டுவது செஞ்சாங்களாம். நந்தனின் மனைவி குழந்தையை நீராட்டி அலங்கரித்தாள். அம்மா யசோதை என்ன பண்ணா, குழந்தைய நல்லா குளிப்பாட்டி மங்கள ஸ்நானம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணா, நல்ல சாப்பாடு அன்னம் கொடுத்தா, நல்ல வஸ்திரங்கள் கொடுக்கிறா, பூமாலைகள், பசுக்கள் முதலியவற்றால் அந்தணர்களை பெரிதும் உபசரித்து நல்வாழ்த்து கூற செய்த போது குழந்தையின் கண்களில் தூக்க கலக்கம் உண்டானதை கண்டு குழந்தையை மெல்ல படுக்க வைத்தா. நம்ம குழந்தை வீட்டுல இருக்க குழந்தை என்ன பண்ணுவோம், நல்லா குளிச்சு விட்டுட்டு அதுக்கு நல்லா அழகா போட்டு வச்சு ஆடை ஆபரணங்கள்லாம் நம்ம துணிமணி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அதுக்கு குழந்தைய தூங்க வைப்போம் இல்லையா. குழந்தைக்கு தூக்கம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா இப்படி குளிச்சா. அது போல கண்ணனும் இந்த மாதிரி குளிச்ச உடனே தூக்கம் வந்துருச்சு. இந்த இப்ப வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பூ மாலை, பசுக்கள் எல்லாம் தானம் கொடுக்குறாளாம் யசோத பிராட்டி. எப்படி ஒவ்வொரு அந்த நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் கொடுக்குறா. அந்தணர்களுக்கு பெரிதும் உபச்சாரம், கோஷ்ட வேத மந்திரங்கள் சொல்ல வந்த அந்தணர்களுக்கும் நல்ல உபச்சாரம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு குழந்தைக்கு தூக்கம் வரவே தொட்டில்ல போட்டு ஆட்டலாம் அப்படின்னு படுக்க வைக்கிறான். அப்போ குழந்தை தவழ்ந்து எழுந்ததற்கான கொண்டாட்டத்தில் குழந்தை தவழ்ந்து எழுந்ததற்கு உண்டான அந்த கொண்டாட்டம், அந்த செலிப்ரேஷன் நடக்கிறது. ஆர்வத்தால் கலந்து கொண்ட ஆயர்பாடி வாசிகள் வரவேற்று உபசரித்த பெருமணம் கொண்ட அந்த யசோதை எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கா. இந்த மாதிரி குழந்தை எழுந்து நிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களை எல்லாம் நல்லபடியா உபச்சாரம் பண்ணி குழந்தை அழுவதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. இப்படி குழந்தை அழுதுட்டே இருக்கு தூக்கத்துல, வந்தவங்களை கவனிக்கிறதுல யசோதை இந்த குழந்தைய கவனிக்கல. ஆனா அழும் குழந்தையோ தாய்ப்பாலுக்கு ஏங்கி கால்களை உயர தூக்கி உதறியது. குழந்தை தொட்டில படுக்க வச்சிரு, ஆனா குழந்தை அலறுது. வந்தவங்களை உபசரணம் பண்றதுல பிஸியா இருந்த யசோதை குழந்தை அலறுது காதுல விழல. குழந்தை ரொம்ப பசிக்க அழும்போது காலை தூக்கி தூக்கி தாய்ப்பாலுக்காக அலறுது. காலை உதறி உதறிட்டு அலறுது. கால்களை ஏங்கி கால்களை உயர தூக்கி உதறுகிறது. குழந்தை உதறி உதறி அழுவும் இல்லையா. பசி எடுத்துச்சுன்னா குழந்தைக்கு என்ன சொல்லவா தெரியும், தெரியாது இல்லையா. அப்ப தாய்ப்பாலுக்காக எங்களை குழந்தை தொட்டில்ல படுத்திருக்கும் பொழுது கை காலை உதறிக்கிட்டு அலறுது. அப்ப வண்டியின் கீழே படுத்திருந்த குழந்தையின் மிகச்சிறிய தளிர் போன்று மென்மையான கால்கள் உதைக்கப்பட்ட வண்டி புரண்டு அதன் மீது இருந்த பற்பல சுவைமிக்க இனிய உணவு வகைகள் கொண்ட மண் பாத்திரங்கள் உடைந்தும் சக்கரங்களும் அச்சும் தலைகீழாக புரண்டும் நுகத்தடி முறிந்தும் கவிழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய எல்லாரும் வந்திருக்கு, ஒரு வண்டி சக்கரத்துக்கு கீழே போய் படுக்க வச்சிருக்கா யசோதை. அப்படி குழந்தை இந்த மாதிரி பண்ண உடனே கீழே படுத்திருந்த குழந்தை அதனுடைய பிஞ்சு கால், கண்ணன் குட்டி கண்ணன் இல்லையா, இப்பதான் எழுந்து நிக்கவே போறான். அந்த பிஞ்சு தளிர் போன்ற மென்மையான கால்ல உதைக்கப்பட்ட வண்டி அப்படின்னா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இது குழந்தையா வந்திருக்கு, ஆனா பரபிரம்மம்ங்கிறத காமிக்குது இல்லையா. அப்போ இந்த பிஞ்சு காலால அந்த போய் அந்த வண்டி உதைச்சா அந்த வண்டி பறந்து போடுதா. வண்டி கால்களால உதைக்கப்பட்ட வண்டி புரண்டு அது மேல வச்சிருக்காங்க அன்னபானாதி வகைகள் எல்லாம், சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் நல்ல சுவைமிக இந்த பதார்த்தம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த மண் பாத்திரத்துல தானே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உடைஞ்சு சக்கரங்கள்லாம் அச்சு எல்லாம் முறிஞ்சு எல்லாம் புரண்டு நுகத்துடைய ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எல்லாம் ஓடுறது. குழந்தை உதைச்ச உதையில அந்த சின்ன பிஞ்சு தளி போன்ற கால்கள்ல உதைச்சதுனால வண்டியில இருந்த வண்டி உடைஞ்சி அச்சு சக்கரம் எல்லாம் உடைஞ்சி வண்டியில இருந்த பதார்த்தங்கள் பானைகள்ல வச்சிருந்த சாப்பிடுற பதார்த்தங்கள் எல்லாம் உடைஞ்சி நூறாயி எல்லாம் தலைகீழா புரண்டு எல்லாம் நுகத்தடி எல்லாம் விழுந்து கவிழ்ந்து போச்சோம். அப்போ குழந்தை தவழ்ந்தெழுந்த உற்சவத்தில் கலந்து கொண்ட கோபியரும் யசோதை நந்தன் முதலானோரும் இந்த வியக்கத்தக்க காட்சியை கண்டு மெய் மறந்து வருந்தி கலங்கி வண்டி தானாகவே எப்படி கவர்ந்திருக்கும் என கவலை கொண்டு குழந்தையின் நாட்புறமும் சூழ்ந்து கொண்டன. இப்பதான் அவங்க பாக்குறாங்க. வீட்டுல கூட குழந்தை எதையாவது கத்துறதுக்கு தெரியாம ஆர்ப்பாட்டம் பண்ணி எதையோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்ப்போம் நம்ம பிஸியா இருக்க சமயத்துல. அது போல கண்ணன் இப்படி உதைச்ச உடனே அங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அவங்க எல்லாம் பார்த்த உடனே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. குழந்தை தவழ்ந்தெழுந்து நிக்கிற பருவத்துக்கு உண்டான ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த கோபியர்கள், யசோத நந்தன் எல்லாரும், கோபர்கள் கோபியர்கள் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. அவங்களே மறந்துட்டாங்க. ரொம்ப பயமாவே இருக்கு. ஐயோ குழந்தை இப்படி இருக்கேன்னு. அதுல பயம், என்ன குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். வண்டி எப்படி தானா இப்படி உடைஞ்சிச்சு, தானா எப்படி கொடை சாஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கு கவலை.
குழந்தைய எல்லாரும் வந்து குழந்தைக்கு ஒண்ணாகாம இருக்கணுமே ஒண்ணாம இருக்கணுமேனு எல்லா நாலா பக்கமும் வந்து யசோத, நந்தன், கோபகர், கோபிகள் எல்லாம் வந்து சுத்தி சூழ்ந்துகிட்டாங்களாம். அப்போ மனம் கலங்கிய கோபர்களும் கோபிகைகளையும் பார்த்து அங்கிருந்த சிறுவர்கள் அழுது கொண்டிருந்த இவன் காலால் உதைக்க வண்டி விழுந்தது. இதுதான் நாங்கள் நேரில் கண்ட உண்மை என்றனர். அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆயர்பாடியில பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மன வருத்தத்துல இருக்காங்க. கோபிகைகளும் கோபர்களும் யசோதன் நந்தகோபன் எல்லாம் ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே, யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் வந்து சொல்றாங்களாம், அழுது கொண்டிருந்த இவன் தான் காலால இந்த வண்டியை உதைச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கண்ணன் தான் அழுதுட்டு இருந்தாலும் அழுதுட்டு இருக்கப்ப காலால இந்த வண்டியை உதைச்சான், நாங்க நேர்ல பார்த்தோம், உண்மை, நாங்க சொல்றது சத்தியம் அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்களாம். சிறுவர்களின் பேச்சு தானே என அதை அவர்கள் நம்பவில்லை. இது குழந்தைங்க தானே, இதுங்க போய் சொல்றத சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் விவரம் புரியாம ஏதோ சொல்லுது, குழந்தை போய் காலால் உடைக்க முடியுமா அப்படின்னு அவங்க நம்பல. ஏன்னா அந்த குழந்தையின், அதாவது கண்ணனின் அளவிட முடியாத வலிமை அவர்களுக்கு அறியவில்லை. பகவான் பரபிரம்மம், அவனுடைய மகாத்மியம் இந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்குல. அதனால அப்போ குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருந்தது, இந்த பெரியவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த குழந்தையின் அளவிட முடியாத பராக்கிரமம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. யாருக்கு? கோபியர்களுக்கும் கோபர்களுக்கும். ஆனா பார்த்தது என்னமோ சத்தியம், அந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பார்த்தது என்னமோ சத்தியம். கிரக பீடையோ என பயந்த யசோதை அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி எடுத்து அந்தணர்களை மந்திரங்களால் நல்வாழ்த்து கூறச் செய்து தன் பாலை பருகச் செய்தாள். உடனே யசோதைக்கு பயம் வந்துருச்சு, ஏதோ நேரம் சரியில்லை போல, கெட்ட நேரம். அப்ப கூட சொல்லுவாங்கல்ல சில பேர், குழந்தைங்க எல்லாம் பாலாறு தோஷம் அப்படி இப்படின்னு ஏதோ தோஷம் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஏதோ கிரகப்போட நேரங்கள் சரியில்லை போல இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உடனே பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல மங்கள வாச்சக மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வச்சனம், அதாவது ஆசீர்வச்சனம் சொல்றாங்க. சொல்லி குழந்தைக்கு ஒரு திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டதுக்கு அப்புறம் அம்மா குழந்தை தாய்ப்பாலை கொடுக்குறா. வலிவு மிக்க கோபர்களின் உதவி கொண்டு முன்போல் அந்தந்த பாகங்களை சீராக்கி நிறுத்தப்பட்ட வண்டியை அந்தணர்கள் ஹோமம் செய்து தயிர், அக்ஷதை, தர்பை, நீர் ஆகியவற்றால் வழிபட்டனர். கோபர்கள் இந்த மாதிரி இந்த குழந்தை பண்ணிச்சா, அந்த வலிவுமிக்க கோபர்களோட உதவி, அந்த நல்ல ஒரு கோபர்கள்னால நல்ல பால் தயிர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா திரகாத்திரமா ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு முன்போலவே அந்தந்த பாகங்கள் எல்லாம், உடைஞ்சு போன பாகங்கள் எல்லாம் சீராக்கி அந்த வண்டியை நிறுத்தினாங்க. அந்த வண்டி இவங்க என்ன பண்ணாங்களா, அந்தணர்கள் ஹோமம் செஞ்சு இவங்க எல்லாம் அதுக்கு உண்டான எல்லா அக்ஷத, தயிர், எல்லா தர்ப்ப எல்லாத்தையும் கொண்டு வழிபட்டாங்க, பூஜை பண்ணாங்களாம் இந்த வண்டிக்கு. அப்போ பிறர் நலம் கண்டு மனம் வெதும்பல், பொய், தற்பெருமை, பொறாமை, பிறரை துன்புறுத்துவது மற்றும் செருக்கு இவை இல்லாத உண்மை நெறிமிக்க அந்தணர்களின் ஆசிகள் என்றும் வீணாவதில்லை. ஒரு அந்தணன் அப்படின்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எதையும் கேட்டு பெறுதல் கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஜென்ரலா அவங்க கொடுக்கறத வாங்கிக்கணும், அப்படிதான் அவங்க இருக்கணும். இப்படி அந்த மாதிரி அததான் சொல்றாங்க. அடுத்தவங்க நலன்லயே அக்கறை இருக்கணும், பரோபகாரார்த்தமா இருக்கணும் அவங்க. அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து மனம் பொறாமப்படுறதோ, பொய் சொல்றதோ, தற்பெருமை பேசுறதோ, பிறரை கஷ்டப்படுத்துறதோ, அப்புறம் அகங்காரத்தால் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யாம இருக்கணும். இவை இல்லாத உண்மையான அந்தனர் இருக்காங்களே, அவங்களோட ஆசீர்வச்சனம் கண்டிப்பா வீண் போகாது. அப்பேற்பட்டவங்களோட இந்த மந்திர விஷயங்கள்லாம், மந்திர வார்த்தைகள் எல்லாம் என்னைக்குமே வீண் போனதில்ல என்று மனம் தேறிய நந்தன் குழந்தையை எடுத்து சென்று குழந்தைய அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டார். அவங்களாதான் காப்பாத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, குழந்தை காப்பாத்தப்பட்டிருக்கான் நினைச்சிட்டு ருக்கெஜுர் சாம வேத மந்திரங்களால் தூய்மை பெற்ற நீராலும் பச்சிலை மூலிகைகளாலும் அந்தணர்கள் மூலம் நீராட்டி நல்வாழ்த்து கூற செய்து ஹோமம் வளர்த்து மன அமைதி பெற்று அந்தணர்களுக்கு மிக சிறந்த உணவு படைத்தார். எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, எல்லா ஹோமம் பண்றாங்க, யாக யஜ்யம் பண்றாங்க, மந்திர வச்சனங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த கலசத்துல வச்சிருப்பாங்கல்ல குழந்தைக்கு, அந்த கலசத்து நீரால பச்சில மூலிகைகள், ஆயுர்வேத ஔஷதங்கள் எல்லாம் போட்டு குழந்தைய நீராட்டி நல்ல வாழ்த்து அவங்களால சொல்ல வச்சு ஹோமத்தை நல்லா வளர்த்து மன அமைதி பெற்று அந்தணர்கள் செஞ்சு வச்ச அந்தணர்களுக்கும் நல்ல உணவு ஆகாரங்கள் எல்லாம் படைத்து அவங்களுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். ஆடை, பூமாலை, தங்க அணிகள் அணிந்து எல்லா சிறப்புகளும் கொண்ட பசுக்களை தன் புதல்வனின் நலனுக்காக அந்தணர்களுக்கு வழங்கினார். அவர்களும் ஆசி வழங்கினார்கள். அவங்க நல்லா சாப்பிட வச்சு அந்தணர்கள் நல்லா அவங்களுக்கு உணவு உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு மாட்டை நல்லா அலங்காரம் பண்ணி பசுவை தானமா கொடுக்குறாங்க.
ஆடை, பூமாலை, தங்க அணிகலன்கள் அதெல்லாம் அந்த பசுக்கு பண்ணி அந்த அந்தணர்களுக்கு தானமா கொடுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள் ஓதி உணர்ந்த ஆச்சாரம் மிக்க அந்தணர்கள் பகவானிடத்தில் முழுவதும் உள்ளம் பதித்தவர்கள். அந்த அந்த பிராமணர்கள் எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க? நந்தன் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. வேத மந்திரங்களை ஓதி உணர்ந்த ஆச்சாரம், என்னென்ன ஆச்சாரங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கோ அதப்படி வாழக்கூடிய அந்தணர்கள், பகவானிடத்துல முழுசுமா உள்ளத்தை பறிகொடுத்து வச்சிருக்கிறார் அந்தணர்கள். அவர்களோட ஆசி என்னும் பயனற்று அவங்களுடைய அப்பேற்பட்டவங்களுடைய இந்த அந்தணர்களுடைய வாழ்த்து என்னைக்காவது பயன் இல்லாம போகுமா? அவை அப்படியே பயனை தருகின்றன, இது நிச்சயம் அப்படின்னு நினைச்சார். அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும், இது நிச்சயம் அப்படின்னு நம்பினார். ஒரு நாள் தன் மடியில் ஏறி அமர்ந்த புதல்வனை சீராட்டிய யசோதை மலைச்சிகரம் போல் கனத்த குழந்தையை தாங்க இயலாதவள் ஆனார். குழந்தை ஒரு நாள் மடியில உட்காந்துக்கிட்டா, அம்மா மடியில ஏறி உட்காந்துட்டா குழந்தை. மலை சிகரம் போல் அப்படி கனமா இருந்தானா குழந்தை. அதை தாங்க முடியலையா யசோதையால. குழந்தை மடியில உட்கார்ந்தானா அம்மாவால தாங்க முடியல, வெயிட்டா இருந்தான் குழந்தை, ரொம்ப பாரமா இருந்தான். வியப்படைந்த யசோதை பாரம் தாங்காமல் அவனை பூமியில் கிடத்திவிட்டு மகா புருஷனான ஸ்ரீஹரியை தியானித்து விட்டு வீட்டு பணிகளை செய்யலானான். எதுக்கெடுத்தாலும் யசோதைக்கு பயம். என்ன பயம்? குழந்தைக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயம். என்னமா இப்படி வழக்கத்துக்கு மாறா குழந்தை இப்படி கனமா இருக்கிறானே அப்படின்னு குழந்தைய கீழே இறக்கி வச்சுட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரியை தியானிச்சுட்டு அப்புறமா வீட்டு பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாலாம். கம்சனது சேவகனான திருநாவர்த்தன் என்ற அசுரன் இப்போ முதல்ல இவளை அனுப்பிச்சான், பூத்தனை அனுப்பிச்சான். அவளை குழந்தைங்களை கொல்றதுக்கு அந்த வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களையும் கொல்ல அனுப்பிச்சான். அவ மோட்சம் போயிட்டா, அவளால கண்ணனை கொல்ல முடியல. அப்புறம் அவனுடைய சேவகன் பணியாளான அசுரன் ஒருத்தன், அவன் பேரு திருநாவர்த்தன் அப்படின்னு பேரு. கம்சனால் அவன் ஏவப்பட்டு சுழல் காற்று வடிவில் சுழல் காற்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு காற்று வடிவுல கோகுல மனைத்தையும் புழுதியால் மறைத்து கண் பார்வையும் மறைத்து திசைகள் அனைத்திலும் பயங்கரமான பேரொளியுடன் தரையில் கிடந்த குழந்தையை பறித்து சென்றான். அவன் என்ன பண்றான்? இந்த சகட ரூபத்துல ஒருத்தன் போயிட்டான் உதச்சிட்டு. ஓகே, அடுத்து இவனை சகடாசுரன் பேரு அவனுக்கு. சோ அவனை பத்தி சொல்லவே, சகடாசுரனை பத்தி சொல்லல. ஆனா குழந்தை வண்டியை உதைச்சது மாத்திரம்தான் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த திருநாவர்த்தன் பெரிய சூறாவளி காத்தா வரான். கண்ணுலயும் மண்ணு புழுதி கிளம்புது. எல்லாம் கண் பார்வை மறைச்சு திசைகள் எல்லா பக்கமும் ஒரே குப்பை தூசி அப்படி இருக்கு. எல்லாரும் அப்படி இருக்கிறப்ப குழந்தைய எடுத்து போயிட்டான் அவன். அப்போ கோகுலம் புழுதியினாலும் இருளாலும் சிறிது நேரம் மறைக்கப்பட்டது. யசோதை தன் புதல்வனை தான் அமர வைத்த இடத்தில் காணவில்லை. குழந்தை எங்க காணும்? இவன் இந்த சூறாவளி காத்து வடிவத்துல வந்த திருநாவர்த்தன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா? அம்மா இங்கதானே நம்ம குழந்தைய உட்கார வச்சிருந்தோம், குழந்தைய காணுமே அப்படின்னு யசோதரம் குழந்தைய காணாம தடுமாறுறா. அப்போ திருநாவர்த்தனால் வாரி இறைக்கப்பட்ட பெருமணால் அரைபட்டு கலங்கி என்கிற அனைவரும் தன்னையோ பிறரையோ காணையவில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாத அப்படி ஒரு மண்ணு வாரி அரைச்சிருக்கு. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாம இருக்காங்க. ஆனா குழந்தைய காணோம். கொடிய சுழல் காற்றின் புழுதி மலையில் தன் புதல்வன் இருக்குமிடம் அறியாத பேதை தாயான யசோதை அவனையே நினைத்து உருகி தரையில் விழுந்து கன்றை இழந்த பசு போல் அழத் தொடங்கினாள். குழந்தையை காணும்னு சொல்லிட்டு அம்மா பரிதவிக்கிறா. அப்படி ஒரு பாசம் யசோதைக்கு கண்ணன் மேல. குழந்தைய காணலையேன்னு சொல்லிட்டு ஒரு பேதை பெண், ஒரு கள்ளன் கபடம் இல்லாத பெண் இல்லையா? அவ குழந்தை காணமேன்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு உருகி கீழே பிறண்டு அழறா. ஒரு பசு கண்ணுக்குட்டிய தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அழவும், அது போல யசோதை தாய் அழுறா. யசோத பிராட்டி. காற்று அடங்கி மணல் மாரியின் வேகமும் ஓய்ந்தது. காற்று அடங்கிடுச்சு, மணல் மழை நின்றது அப்படின்னு சொல்றார். மழை மாதிரி பெஞ்சிச்சா மணல், அப்படி அள்ளி வீசிச்சு காத்து. அப்படி எல்லாம் அடங்கி ஓஞ்சிச்சு. யசோதையின் கதறல் கேட்ட கோபியர்கள் அங்கு நந்தனின் புதலனை தேடியும் காணாமல் மிகவும் வருந்தி கண்ணீர் நிறைந்த முகமுடையவர்களாக அழுதார்கள். எல்லாரும் யசோதோடைய அழுற குரலை கேட்டுட்டு எல்லா பக்கமும் குழந்தைய போய் தேடுறாங்க. எங்க தேடியும் குழந்தைய காணோம். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் கண்ணீர் நிறைந்தால அழுறாங்க குழந்தைய காணுமேன்னு சொல்லிட்டு. சுழல் காற்று வடிவெடுத்த திருநாவர்த்தன் ஸ்ரீகிருஷ்ணனை வானவெளியில் தூக்கிச் செல்லும் போது அவனது பாரம் தாங்க இயலாது வேகம் அடங்கி மேலே செல்ல முடியாதவன். ஏற்கனவே யசோதையோட மடியில இருக்கும் போதே குழந்தை கண்ணன் கனத்து போயிட்டான் இல்லையா? அப்பவே அவன் வரப்போறான்னு தெரிஞ்சு பகவான் தன்னை உடம்பு பாரமாக்கிக்கிட்டான் பகவான். அதனால இவன் தூக்கிட்டு போறான். திருநாவர்த்தன் காத்துல எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியும்?
பகவான் பரபிரம்மம் மொத்தமும் அவரோடது. அப்படி இருக்க கண்ணனை ஆகாய மார்க்கமா வானவெளியில தூக்கிட்டு போகும்போது பாரம் தாங்க முடியல அந்த திருநாவர்த்தனால. அதனால வேகம் அடங்கி போச்சு. மேலே செல்ல முடியாதவனானான். அதிக கனமாக இருந்ததால் குழந்தையை பாராங்கல் என நினைத்த அவன் கழுத்தை நன்கு கட்டி கொள்ள அந்த அற்புத குழந்தையை தள்ளிவிடவும் இயலாதவனானான். இவன் குழந்தையா இல்ல பாராங்கல்லா அப்படின்னு நினைச்சானான் திருநாவர்த்தன். அவன் என்ன பண்ணானா, கழுத்தை நல்லா கட்டிச்சான். அப்போ அந்த அற்புத குழந்தையை தள்ளிவிடவும் இல்லாதவன். கழுத்தை கட்டிக்கிச்சு இருக்க. அப்ப என்ன பண்ண, அவனால குழந்தையை தள்ளிவிடவும் முடியல அந்த திருநாவர்த்தனால. கழுத்தில் இருக்க பிடிக்கப்பட்டதால் அசைவற்று கண்கள் பிதுங்க, குரல் முனக, உயிர் பிரிய அந்த அசுரன் குழந்தையுடன் கோகுலத்தில் விழுந்தான். கண்ணன் அழகா கழுத்தை பிடிச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். அவன் இருக்கனதுல அவன் பாரம் அவ்வளோ பாரமா வேற ஆயிட்டான் கண்ணன். அப்போ அவன் மொழியெல்லாம் பிதுங்கி போறது, குரல்லாம் வளர்றான், உயிர் பிரிய போது. அந்த அசுரன் குழந்தையோட சேர்ந்து இந்த பூமியில விழுந்துட்டான். ஸ்ரீருத்ரனின் அம்பால் அடிப்பட்ட திரிபுரம் போல் வானத்திலிருந்து விழுந்து தரையில் மோதி சிதறி உடல் நொறுங்கி அந்த கொடியவனை அங்கு ஒன்று கூடி நின்ற பெண்கள் அழுது கொண்டே கண்டனர். அவன் எப்படி விழுந்தான்? ருத்ரன் திரிபுரம் எரிக்கும் பொழுது அவருடைய அம்பு எப்படி பட்டு பட்டு எல்லாம் கீழே வந்துச்சோ, ஆகாயத்துல இருந்து வானத்துல இருந்து விழுந்துச்சோ, அது போல தரையில மோதனோன்னு செதறி போச்சு இவனோட சரீரம். உடல் நொறுங்கி அப்படி கடந்த அந்த கொடியவனை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒன்று கூடி பெண்கள்லாம் அழுது கொண்டே குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு பார்த்தா அவனது மார்பில் தொங்குகிற கிருஷ்ணனை எடுத்து தாயிடம் கொடுத்து வேந்தனர். அவனோட மார்பில குழந்தை தொங்கிட்டு இருக்கு, கழுத்தை புடிச்சிட்டு இருக்குது இல்லையா. கண்ணன் அந்த குழந்தையை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து வான்வழியே அரக்கனால் கொண்டு செல்லப்பட்டு யமனின் வாயிலிருந்து மீண்டும் நலமுடன் இருக்கும் அவனை திரும்ப அடைந்த கோபியரும் நந்தர் முதலான கோபரும் மிக்க சந்தோஷம் மகிழ்ந்தனர். இப்படி ஆகாச மார்க்கமா எடுத்துட்டு போன குழந்தை திரும்பி நல்லபடியா வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கோபிமார்களும் கோபர்களும் யசோதையும் நந்தனும் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இக்குழந்தை அரக்கனால் எமனிடம் கொண்டு செல்லப்பட்டான். ஆச்சரியமாக திரும்பி பிழைத்து வந்தான். இப்ப யமனை பார்த்துட்டு வந்துருச்சு இந்த குழந்தை. இந்த உயிர் போற நிலையில போயிட்டு தப்பிச்சு வந்துருச்சு இந்த குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என் குழந்தை பிழைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமா இருக்கே. தீமை புரியும் கொடிய அந்த அரக்கன் தன் தீய செயலால் அழிந்தான். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு பழமொழி இருக்கு இல்லையா. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் கெடுதல் நினைச்சான். அது அவனுக்கே வினையா போயிடுச்சு. எல்லோரிடம் சமபாவனை இருப்பதால் பயத்திலிருந்து விடுபடுகிறான். எவன் ஒருத்தன் எல்லாருக்கிட்டையும் சமபாவனையோட இருக்கிறானோ அவன் தான் பயத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்து நாம் என்ன தவம் செய்தோமோ, ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டோமோ, குளம் கிணறு வெட்டி நற்பணிகள் புரிந்து எளியவருக்கு உதவினோமோ, உயிரினத்திடம் கருணை காட்டினோமோ, தெய்வ செயலாக இந்த குழந்தை தன்னிடம் அன்பு பாராட்டியவர்களை மகிழ்விக்க திரும்ப வந்து விட்டதே அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அங்க கோபியர்கள் கோபர்கள் நந்தகோபன் யசோதை எல்லாம் நினைக்கிறாங்களாம், நம்ம போன ஜென்மத்துல என்ன தபஸ் பண்ணோம்னு தெரியலையே, இல்ல ஸ்ரீமன் நாராயணன் நம்ம வழிபட்டோம்னா தெரியலையே, நம்ம குளம் வெட்டி கிணறு வெட்டி நல்ல வேலையெல்லாம் போன ஜென்மத்துல செஞ்சோமா என்னன்னு தெரியலையே, ஏதோ ஒரு நல்ல பணிகள் புரிந்து எளியவருக்கு உதவினோம், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு உதவினோமோ என்னமோ தெரியலையே, அப்படி இருந்தது என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோமோ நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் கருணையோடு இருந்தோமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம், பூர்வ ஜென்ம சுகிருதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் இறந்த குழந்தை செத்து போன குழந்தை திரும்பி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இறந்த குழந்தை தன்னிடம் அன்பு பாராட்டியவர்களை யாரு நம்ம கிட்ட அன்பு காமிச்சாங்களோ அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு அந்த குழந்தை திரும்பி வந்துருச்சு. அது எதனால? போன ஜென்மத்துல நம்ம பண்ண சுகிருதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெருங்காட்டுல எதனாலயோ அப்படி நடந்திருக்கு அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த பெருங்காட்டில் பலவாறான அற்புதங்களை கண்டு வியந்த நந்தகோபர் வசுதேவரின் சொல்லி திரும்ப திரும்ப பாராட்டினார். அப்பேற்பட்ட அந்த பெரும் காட்டுல இப்படி பலவிதமான அற்புத செயல்களை நடக்கிறத பார்த்துட்டு திரும்பி திரும்பி வசுதேவர் அன்னைக்கு சொன்னாருல ஒரு வார்த்தை, அதையே திரும்பி திரும்பி நினைச்சு பார்த்தாரு. எல்லாத்தையும் போய் பாத்துக்கோ ஜாகிரதையாரு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சதேதான் இவருக்கு திரும்ப திரும்ப மைண்ட்ல அவரை பாராட்டிக்கிட்டே இருக்கிறார் இவரு.
ஒரு நாள் பெண்ணரசி யசோதை குழந்தையை எடுத்து மடியில் இட்டு கொண்டு அன்பு பெருக பால் பெருகிய திருமுலையை பருகத் தந்தாள். ஒரு நாள் அம்மா யசோத அன்போட குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ வயிறு நிரம்ப பால் குடித்த குழந்தையின் அழகிய புன்னகையுள்ள முகத்தை யசோதை முத்தமிட்டு தாளாட்டிய போது கொட்டாவி விடுகின்ற அவனது வாயில் ஆகாயம், பூமி, சொர்க்கம், ஒளிமண்டலம், திக்குகள், சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, கடல், தீவுகள், மலைகள், அவற்றிலிருந்து பெருகுகிற ஆறுகள், காடுகள், தாவர ஜங்கமங்கள் மற்றும் அனைத்தையும் கண்டால் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் மண்ணை சாப்பிட்டு ஒரு நாள் மாத்திரம் கண்ணன் காமிக்கல, இந்த மாதிரி நிறைய தடவை காமிச்சிருக்கார். மண்ணை சாப்பிடும் போது காமிச்சிருக்கா. நம்ம பார்த்தோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கதையில பின்னாடி வரும். ஒரு நாள் குழந்தை ஆசையை எடுத்து யசோதை குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காளா. அப்ப குழந்தை வயிறு நிரம்ப பால் குடிச்சிருச்சு. அந்த குழந்தையோட அழக பார்த்து புன்னகை உள்ள முகத்தை பார்த்துட்டு குழந்தை பால் குடிச்சு சந்தோஷப்படுறது. அதனுடைய முகத்தை பார்த்த யசோத குழந்தைய ஆசையா அள்ளி அணைச்சு முத்தமிட்டுக்கிறா. தாளாட்டிய போது முத்தமிட்டு தாளாட்டிறாள். அப்போ கொட்டா விடுன்ற அவனது வாயில ஆகாசம், அவன் கொட்டாய் விடுறான் கண்ணன். அவனோட வாயில என்னென்னத்தை பாக்குறாளாம் யசோத. குழந்தை தூக்கத்துக்கு கொட்டாய் விடுறது, பால் குடிச்சோன்னு சந்தோஷத்துல வயிறு நிறைஞ்சிச்சு. அதை அறியாமலே குழந்தை கொட்டாய் விடுற தூக்கத்துக்கு அவன் கொட்டாவி விடும் பொழுது வாயில எல்லா பிரபஞ்சத்தையும் யசோதை பாக்குறா. ஆகாயம், பூமி, சொர்க்கம், ஒளிமண்டலம், திக்குகள், சூரியன், அக்னி, வாயு, கடல், தீவுகள், மலைகள், அந்த மலைகள்ல இருந்து பெருகி வரக்கூடிய ஆறுகள், காடுகள், தாவர ஜங்கமங்கள் மற்றும் எல்லா ஜீவராசிகள், உயிர்கள் அனைத்தையும் யசோதை பாக்குறா. அரசே, மான்விழி படைத்த அவள் திடீரென குழந்தையின் திருவாயில் உலகம் அனைத்தையும் கண்டு நடுங்கி கண்களை மூடி வியப்பில் ஆழ்ந்தாள். இப்படி யசோதைக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம கூட இருக்கோம், நம்ம குழந்தை திடீர்னு இப்படி அவ சாதாரண குழந்தைதான் நினைச்சு வளர்க்குறா. அவ பரபிரமும் நம்மள நினைக்கல அவ. அதனால இப்படி குழந்தையோட வாயில இதெல்லாம் பார்த்தோன்ன, உலகம் எல்லாத்தையும் பார்த்தோன்ன அப்படி ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயாச்சாம் யசோதை பிராட்டி. இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் நிறைவு பெறுது. ஹரி ஓம்.